ஹலோ கைஸ், வெல்கம் டு பாகடகஸ். இன்றைக்கி என்ன மாதிரினா 365 டேஸ் டூ வெட்டிங்கில் நம்ம எபிசோட் 5 பார்க்க போகிறோம். எபிசோட் 4 எதோட முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஆஞ்சோஜி மயக்கம் போட்டதோட முடிஞ்சிச்சு. எபிசோட் 5 ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆஞ்சோஜியை தூக்க நம்ம ஹீரோவும் அவரோட அப்பாவும் வந்து தூக்க ட்ரை பண்ணுவாங்க. தூக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட அப்பா வந்து திடீர்னு கேள்வி வைப்பார், நீ ஆல்ரெடி வண்டியை எங்கே உனக்கு மேரேஜ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டனே, வீட்டுக்கு வரவங்க என்ன பண்ணேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் விடுங்க, இதை முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுது, இந்த பொண்ணு தான் நீ மேரேஜ் மாதிரி தானே பேசுகிற, அப்போ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அது பொய், சும்மா சொன்னேன், நான் உங்களை வீட்டில் பார்த்து பேச நினச்சேன், ஆனால் லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டில் பார்த்து எல்லோரும் மன்னிப்பு கேடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோட அப்பா கேட்பாங்க, இதே மாதிரி தான் நீ பண்ண, எப்பவுமே ஒரு வேலை அறகுறை தான் பிடிக்கிற, ஹைஸ்கூல் படிக்கும்போது ஸ்விம்மிங் கிளாஸ் பற்றி அப்படி தான் சொன்னேன், சாப்பாடு விஷயத்தில் அப்படி தான் பண்ணுற, அதே மாதிரி சாசு நிறைய இருக்குன்னு சொல்லி எடுத்து கொட்டிப்ப அப்படின்வாங்க. அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆஞ்சொஞ்சி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து வைங்க, அங்கே தாத்தா முதுகு வலியில் படுத்துட்டு இருக்காரு, ஆஞ்சொஞ்சி இங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சோடனே அவங்க அப்பாவுக்கும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோக்கும் ஒரு ஹெவி கான்வர்சேஷன் போக, நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்லுவாங்க, நீ எல்லா வேலையும் அறகுறையாக தான் செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ, நான் அறகுறையில் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோட பாட்டி வந்து, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் ஆஞ்சோதிக்கு வந்து சாப்பிட வாட்டர்மெலன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவுலேயே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போயிடுவாங்க, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படி நம்ம அவன் ஹீரோட பாட்டி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை, டாக்டர் தான் சரியாயிடும் சொல்ல, அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே நைட் ஆகிடும். நைட் ஆனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஞ்சு தூக்கி மேலே படுக்கப்பட்டு நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போய்டும். வீட்டுக்கு போனோடனே அவங்க அக்கா அவங்க அம்மா கிட்டலாம் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போதில் சும்மா தான் சொன்னோம், ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்காக நாங்கள் 2 பேரும் ஃபேக் மேரேஜ்னு சொன்னோம். அவங்க அக்கா அப்படியே சொல்லுவாங்க, இது என்ன சீரியல் வர மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு, ஆனால் ஃபேக் மேரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் சாப்பிட்டு அவர் டின்னர் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து ஜூஸ் குடிப்பார். ஜூஸ் குடிக்கும்போதே அவங்க அக்காவுக்கு வந்து பெரியக்காவுக்கு வந்து கல்யாணம் இருக்கும். அவங்க பசங்க வந்து வாங்க மாமா விளையாடலான்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த மேலே வீட்டை தூக்கி விட்டு அப்புறம் அவங்க அம்மாவை காட்டுவாங்க. ஹீரோ அவங்க அம்மாவை பேசுகிறது, அவங்க பாட்டி கேட்டதா சொல்லு, உங்க கூட வந்துருக்க ஒரு பொண்ணு ரொம்ப முக்கியமான பொண்ணாக இருப்பா, அவளை நல்லா பத்திரமா பார்த்துக்கோ, உங்கள் அப்பா தான் கோவமாக இருக்கார், அவரை நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தவங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே ஆஞ்சோஞ்சி எங்கன்னு அவங்க கேட்பாங்க. மேலே கேட்க மாட்டார். ஹீரோ அப்படியே நான் போய் தூங்குறேன் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு மேலே போகிற பார்த்தா ஆஞ்சோஞ்சி கூட அங்கே தான் படுத்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் அவங்க பெட்டை போட்டாங்க. நம்ம ஹீரோக்கு உள்ள மனசில் ஏதோ ஓடிட்டுருக்கோம், நீங்கள் நினைக்க மாதிரில அது சும்மா ஓடிட்டுருக்கோம். அவர் என்ன பண்ணுவார்னா, பெட்டை வெளியே இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஞ்சோஞ்சி எழுப்பிடுவார். ஆஞ்சோஞ்சி எழுப்பினோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க உட்காரா அப்படின்னு கேட்கும்போது, அடே இல்லை ஒன்றும் இல்லை, நான் பெட்டை தான் இழுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஞ்சோஞ்சினா என்னாச்சு, சாரி கேட்கணும், நான் அவங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானே போய் வீட்டில் பேசிடுறேன்ட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி உட்கார சொல்ல, இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நான் போகணும், என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்ல, அப்படியே 2 பேரும் ஒரு நைட் வாக் போக, அங்கே தவக்கலெல்லாம் கத்த, ஒரு ரொமான்ஸ் சீன் ஏற்பட, நம்ம ஹீரோனி தலைக்கு மேலே வந்து ஒரு தவக்கல் வந்து உட்காந்துரும். அங்கே உட்காந்தோடனே நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ மேலே சாய, அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பார், எப்பவுமே இதே மாதிரி இருப்பீங்களான்னு சொல்லும்போது நிறைய தகவலாக கத்த ஆரம்பிச்சு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி அங்கேருந்து கிளம்பினோடனே நம்ம ஹீரோக்குள்ள ஒரு ரகசிய டாக்லாம் போயிட்டுருக்கு. என்ன டாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏன் தப்பு தான், இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறது ஜாலியாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஆசு ஒரு நல்ல ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார், நீங்கள் கொடுத்த அந்த தவக்கலை மாதிரி இருக்க கல் நான் டிவி மட்டும் தான் வச்சுருப்பேன், அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க நினப்பா தான் வரும், அதனால் நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லும் பார்த்தா, இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க எதுவும் பேசிக்க மாட்டாங்க, மாற்றி மௌனம் இதுலேருந்துட்டு காலைல ஆகிடும். காலைல ஆனோடனே ஆஜு வந்து ட்ரெஸ் ரெடியாக பல்லில் கட்டிருப்பாங்க. நம்ம ஒஹரா வந்து கேட்பார், ஆஞ்சோஜி எப்படி போச்சு நைட்டு தூங்குனீங்களா, தூங்கணும் அப்படியே அவங்க 2 பேர் சொல்ல, நம்ம மறுபடியும் அவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க, நான் ஒன்றும் ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோட சொல்லுவாங்க. ஹீரோட சொல்லிட்டு அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு அங்கேருந்து பாட்டிகிட்டேருந்து போக 20 நிமிஷம் நடந்தாகும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆஞ்சோஜி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டியும் கொஞ்சம் வாட்டர்மெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை தூக்கிட்டு போவாங்க 2 பேரும். அப்படியே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒஹராவை முடியை பார்த்தோடனே நம்ம ஆஞ்சோஞ்சிக்கு ஏதோ உள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்கும் போல் அவங்க முடியை தொடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவங்க தான் ஒரு இன்னசென்ட் ஆச்சு, அவங்களால கேட்க முடியாது வெளிப்படையாக. அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்க முடியை தொடணும்னு ஆசை வந்தோடனே நம்ம ஆஞ்சோஞ்சி முன்னாடி போக, நம்ம ஹீரோ என்ன சொல்லணும்னா, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம ஆஞ்சோஞ்சி முடிச்சு வந்துடும். வீட்டுக்கு போனோடனே அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுருவாங்க. இதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்களா, ஆல்ரெடி ஒஹரா சொல்லிட்டான், ஏதோ உங்களுக்கு அந்த கொடூரமான ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஒஹராவோட அப்பா தான் கொஞ்சம் கோவமாக இருப்பார், நாங்கள் சமாளிச்சிக்கிறோம், இப்போதைக்கு அவர் வீட்டில் இல்லை, வீட்டில் வந்தோடனே நாங்கள் பேசி சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நைட் தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு, நீங்கள் 2 பேரும் ஊர் சுற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேரும் ஊர் சுற்ற அமைச்சிருவாங்க. எங்கே அனுப்புவாங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனி தான் அவங்களுக்கே தெரியல, இந்த ஊர் சுற்றுறது மேப்பு அவங்களாம் வந்து கொஞ்சம் உற்சாகமாகிடுங்க. எங்கன்னு கேட்டோடனே வால்கனோ மியூசியம்னு சொல்லுவாங்க. ஓகே, அங்கே தானே ஒரு நல்ல பிளேஸு, அப்படியே போயிட்டாங்க. 2 பேருக்கும் அவங்க அம்மா வந்து கார் எடுத்து அமுச்சு விட்ருவாங்க. கார் எடுத்து அமுச்சு உடனே அவங்க 2 பேரும் ஜாலியாக போவாங்க. போகும்போதே ஒரு ஷோவை பற்றி பேசிட்டு போவாங்க. அந்த ஷோ வந்து நம்ம ஆஞ்சோஜிக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே போவாங்க. நம்ம ஒஹரா கூப்பிடுவார் ஆஞ்சோஜின்னு, அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு இறங்கிடுவாங்க. இறங்கினோடனே இந்த இடத்துக்கு வரணும்னு நீ ஆசைப்பட ரொம்ப நல்ல விஷயம் ஆஞ்சோஜி நம்ம ஹீரோ சொல்ல, 2 பேரும் உள்ளே போவாங்க. உள்ளே போனோடனே 2 மலை இருக்குது, அதனால தான் அது டபுள் வால்கனோ, இந்த பக்கம் வந்து நதி போகுது, 2 மலைக்கு நடுவில் நதி போகிறதுனால தான் அது டபுள் வால்கனோ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆஞ்சோஜி நல்லா பேசியிருப்பாங்க. நம்ம ஒஹராவும் நல்லா
இன்ட்ரெஸ்ட்டாக அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் ஒகாரா ஆஞ்சோஞ்சி பேசுறது ஒகாரா கேட்க செம்மையாக இருக்கும் அந்த லவ் சீனு. இப்படியே பேசியிருக்கப்ப திடீர்னு குழந்தைங்களாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்தத்தை பார்த்துட்டு அந்த டுட்டோரியல் டீச்சர் இருக்காங்களா, அந்த டீச்சர் ஓன்னு அழுகுறாங்க. அதை பார்த்து நம்ம ஒகாரா என்ன பண்ணுறாருன்னா கையை தட்டி குழந்தைங்கள கூப்பிட்டு, இங்கே பாருங்க நீங்களாம் நல்ல பசங்க தானே, அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவாங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்க ஒகாரா நம்ம ஆஞ்சோஜி கேட்க, ஒகாரா நம்ம ஒகாரா சொல்லுவார், குழந்தைங்க வந்து தங்களை பாராட்டணும்னு நினைப்பாங்க, அதனால இப்படி பண்ணால் அவங்க அமைதியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷனாக கொடுப்பாங்க. காடு வந்து இந்த மலையை தூக்கி போட்டார், அதனால தான் இது 2 மலையாக இருக்குது, வால்கனோ உருவாகுது அப்படியே அப்படியே நம்ம ஆஞ்சோஜி சொல்ல, அப்படியே நம்ம ஒகாரா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மலை வந்து எதுக்கு 2ஆக இருந்துச்சுன்னா நம்ம காட் வந்து வழுக்கி வின்ட்டாரு, அந்த டக்கான்னு அப்படி சொல்லும்போது தான் அந்த மலை ஒன்று உருவாச்சு பார்த்தீங்களா. அப்படி இதெல்லாம் அந்த குழந்தைங்க சொல்லுவோம், இதெல்லாம் எங்கள் அப்பா காலத்து ஜோக்கு, நீங்கள் ஒன்றுன்னு சொல்லாதல அப்படின்வாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேரும் குழந்தைங்கள எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே போனால் தான் அவனுக்கு தெரியுது கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ளைட்டுக்கு போக. எங்கள் அக்கா தான் வந்து ஹேர் ட்ராப்பில் வந்து ஏர்போர்ட்லேருந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போகும்போது தான் அங்கே பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. யாருன்னு பார்த்தா நம்ம ஒகாரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு கிளாஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கு 3 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க போல். கிளாஸ் மேக்கிங் பண்ணி அவங்க வீட்டில் காட்டுவாங்க. எவ்வாறு ஒகாரா அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கா, சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம ஆஞ்சோஜி லைட்டாக பொறாமல் வந்துடும். ஆஞ்சோஜி அவங்க முடிய தொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க. நான் தொட முடியாதுல்ல, ஏன்னா அவ்வளோ அழகாக தான் இருக்கும் அப்படின்னு ஆஞ்சோஜி நினைப்பாங்க. பார்த்தா அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவங்க கூட விளையாடுவாங்க. சரி இது எனக்கு எப்படி முன்னாடியே தெரியாமல் போச்சு, இது நான் தலையிடவே கூடாது, இனிமேல் என் வேலை உண்டு, நான் ஒன்று இருக்கும் ஆஞ்சோஜி நினச்சிருக்கும் போது அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவங்களோட செல்ஃபை. நான் வந்து அந்த நம்ம யாரோட ஹீரோட ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, நான் அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் ஆஞ்சோஜி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து ஒகாரா கிட்ட சொல்லுவாங்க, நான் உனக்கு கொஞ்ச நாள் டோக்கியோக்கு வரேன், டோக்கியோக்கு வந்தானே நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. டாடா, see you guys. எபிசோட் 6 நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.